கிட்டத்தட்ட ஒரு வருஷம் விஷால் அந்த படத்துக்கு பட்னியாக கிடந்து 8 பேக்ஸ்லாம் வர வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எல்லாருமே. விஜய் ஆண்டனி மியூசிக் அவ்வளோ நல்லா இருக்கும், சோனு சூட் விஷால் காம்பினேஷன், அப்புறம் சந்தானத்தோட ஹியூமர் எல்லாமே அந்த ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆக போகுது, அடுத்த வருஷம் வந்துட்டேன் எல்லாம். அப்போ வந்து ஒரு கமர்ஷியல் கம்ப்ளீட் என்டர்டெய்னிங் பேக்கேஜ் அந்த படம் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அந்த ப்ரொடியூசர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிட்டார். அவர் ஒருத்தர் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டார், வேற எந்த காரணமும் இல்லை. அதில் வந்து ஒரு கிளைமாக்ஸில் வந்து ஒரு ரீலுக்கு வந்து ஒரு காமெடி போர்ஷன் வரும். விஷால், சந்தானம் அண்ட் மனோபாலா சார், மொட்ட ராஜேந்திரன் வச்சு அண்ட் சோனு சூட் எல்லாம் வச்சு ஒரு காமெடி போர்ஷன் வரும். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பக்கமாக வரும். அதுதான் வந்து என்னோட ஃபேவரட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஸ்க்ரீனுக்கு இன்னும் வரல. அடுத்த கொஸ்டின் அந்த படத்தை பற்றி தான் இருக்கு. மதகத ராஜா எப்போ ரிலீஸ் ஆகும்? அது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? அது அந்த தயாரிப்பாளர் கையில் மட்டும் தான் இருக்கு. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகல, ஓகே அந்த படம் வியாபாரம் ஆகல, இல்லை அந்த படம் நல்லா இல்லை, இந்த மாதிரி காரணத்தால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா ஓகே, அது நம்ம கையில் இல்லை. ஆனால் அந்த படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, மிகப்பெரிய வியாபாரம் இருந்துச்சு. அந்த டேபிள் ப்ராஃபிட்டே அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அவர் அந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. இப்போ கூட அந்த படத்தை வாங்குறதுக்கு பையர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் படத்தில் பட்ட கடன் எல்லாம் தூக்கி இந்த படத்தில் வச்சுட்டு, அதனால் அவர் இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ண வேணான்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அத்தனை பேர் என்னையெல்லாம் விட்டுருங்க, ஓகே ஆஸ் எ டைரக்டராக நான்லாம் உழைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் விஷால் அந்த படத்துக்கு பட்னியாக கிடந்து 8 பேக்ஸ்லாம் வர வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எல்லாருமே. விஜய் ஆண்டனி மியூசிக் அவ்வளோ நல்லா இருக்கும், சோனு சூட் விஷால் காம்பினேஷன், அப்புறம் சந்தானத்தோட ஹியூமர் எல்லாம். அப்போ வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னிங் பேக்கேஜாக அந்த படம் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அந்த ப்ரொடியூசர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிட்டார். அவர் ஒருத்தர் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டார், வேறு எந்த காரணமும் இல்லை. அவர் நினச்சா இப்போ கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், அவர் நினைக்கணும். ஸோ குஷ்பு மேம்காக இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி குஷ்பு மேம்காக டக்குன்னு இந்த நிமிஷம் உங்கள் மனசில் வர ஒரு பாட்டு, லவராக இருக்கும்போது அந்த பாட்டு பாடலாம், புருஷனாயிட்டு பாட்டு அந்த பாடக்கூடாது, எந்த பெண்ணிலும் இல்லை டக்கு நீங்கள் கேட்டோன்னா அவங்க அதனே வந்துச்சு. பட் அவங்க சாங்கில் என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா வருஷம் 16 இந்த பூ பூக்கும் மாதம் தை மாதம். ஏன்னா அந்த பாட்டு நான் பார்த்து தான் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்போ கோயம்புத்தூரில் நான் வந்து ஒரு நோபடியாக இருக்கேன். அப்போ நான் என் ஃப்ரெண்ட்டை சொன்னேன், கட்டிட்டா இந்த மாதிரி பொண்ணை கட்டிக்கணும்டா அப்படின்னு நான் அப்போ சொல்லியிருக்கேன் அந்த பாட்டு. ஸோ அதனால் மெமரியில் வந்து நீங்காத ஒரு பாட்டு அது. ஸோ அரண்மனை பார்ட் 10 வரைக்கும் கதை ரெடி பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அரண்மனை 3 ஜெயிச்சா அரண்மனை 4. ஸோ ஒரு கட்டத்தில் எய்தர் ஹீரோ ஒரு டேரக்டர்ன்ற ஒரு விஷயம் வந்தால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கோர்ஸ் டைரக்டர் தான், அதில் எந்த இதுவும் இல்லை. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப்டர் சங்கமித்ரா அந்த ஒரு உங்களோட கோல் அடைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் எனிதிங் கோஸ். ப்ரொடியூசராக இருப்பேன், நடிகராக இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். பட் டைரக்டராக நடிகரான்னு சூஸ் பண்ணால் டைரக்டர் தான். இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடித்து முடிச்சோன்னு அப்படியே தவிக்கும், நம்ம தாக எடுத்தால் அந்த மாதிரி எப்படா நம்ம படம் போய் ஸ்டார்ட் கட் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆகிடும். ஸோ எனி டைம் டைரக்ட். நீங்கள் இந்த கேட்ட கேள்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப மெனக்கெடுவேன் இந்த மாதிரி மாண்டேஜ் சாங்க்கு. ஆனால் யாருமே இது வரைக்கும் என்னை நைட்டாக அதை பற்றி கேட்டதில்லை, பாராட்டினதில்லை. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கமர்ஷியல் மூவி மேக்கராக நான் பண்ணுற எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு எனக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதில்ல. இந்த மாண்டேஜுக்கு நான் ரொம்ப மெனக்கிடுவேன். நீங்கள் சொன்னீங்களே உள்ளங்குள்ளே போகுது அந்த சாங்கு, புயலேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 20-30 மாண்டேஜ் அதுக்கு ஒரு படத்துக்கு அளவுக்கு அது டிஸ்கஷன் பண்ணி அந்த சாங் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா அந்த பாட்டை நடிச்சது பிரபுதேவா. ஸோ கிரெடிட் எல்லாம் பிரபுதேவாக்கு போயிடுச்சு, அவர் தான் சாங் எடுத்துருப்பாருன்ட்டு. அதே மாதிரி கலகலப்பு சொன்னீங்களே, கலகலப்பு மாண்டேஜ் டைட்டில் சாங் எல்லாமே அந்த மாண்டேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மெனக்கெட்டு அதில் மாண்டேஜில் வர ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன்.